நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை முன்வைத்து நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அது என்னது? விசுவாசியின் அதிகாரம் என்று சொல்லி நம்ம அந்த தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. விசுவாசியா இருக்கிற நமக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கும் ஸ்தோத்திரம் தேவனுடைய அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டுமானால், தேவனுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டுமானால், கிரியை செய்ய வேண்டுமானால் ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம் நம்முடைய நாவுக்கும் ஸ்தோத்திரம் அதிகாரத்திற்கும் தொடர்புடையதாக வேதாகமத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டுமானால், அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், நீங்களும் நானும் செய்யப்பட வேண்டிய காரியம் இந்த நாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதிகாரத்திற்கும் நாவுக்கும் ஒரு தொடர்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாவு சரியில்லை அப்படின்னா சோத்திரம் நம்முடைய கொடுத்திருக்கிற அதிகாரம் செயல்படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 139வது சங்கீதம் அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் இருக்கிறவங்க திருப்பி நல்லா கவனித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாவுக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய கிரியைக்கும் தேவனுடைய அதிகாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எதன் மூலமாக தான் செயல்படுகிறது? நாவின் மூலமாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த நாவின் மூலமாகத்தான் எல்லாம் செயல்படுகிறது என்பதை, அதிகாரம் செயல்படுகிறது என்பதை அறிந்த தாவீது சொல்றாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்ப இந்த நாவை நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளெல்லாம் செவையாக மாற வேண்டுமானால், நம்முடைய வழிகளெல்லாம் சரியான பாதைகளை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டுமானால், ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறதான அந்த ஸ்தோத்திரம் வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டுமானால், நம்முடைய நாவிலே பாவத்தை செய்யாதபடிக்கு நாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சிலர்லாம் நாவை திறந்தா பொய்யா பேசுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடிச்சு விடுவாங்க பாருங்க, பொய்யா அடிச்சு விடுவாங்க. சோத்திரிங்க பாருங்க, நல்லா சொல்லப்பட்டிருக்குது, என் வழிகளை காத்து. ஏன் காக்கணுமா சொல்லுங்க? ஒரு இயேசுவை அறியாத ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இயேசுவை 4 பேர் அறியாத, இயேசுவை அறியாத மக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார் என்றால், அவர்கள் மத்தியிலே நாம் பொய் பேசுவோமானால் அவன் என்ன நம்மளை குறித்து என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவான் நம்மளை குறித்து? 4 பேர் இப்போ இருக்கிறாங்க. 4 பேர் இருக்கும்போது பொய்யும் புரட்டுமாக நம்முடைய நாவு ஸ்தோத்திரம் நினைச்சதை பேசுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், துன்மார்க்கனுக்கு முன்பாக அப்படின்னு இருக்குது. அப்ப துன்மார்க்கனுக்கு முன்பாக நம்ம பொய் பேசும் பொழுது அவன் நேரடியாக நம்மை தாக்கல, நம்மளை அவமானப்படுத்தல, நம்மளை கேவலப்படுத்தல, எடுத்தது என்ன செய்வான்னா, இயேசுவின் பிள்ளைகள் இப்படி பேசுகிறார்கள். அல்லேலூயா. யாரை பாதிக்குது? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பாதிக்கிறது, அதிகாரத்தை கொடுத்தவரை பாதிக்கிறது, வல்லமையை கொடுத்தவரை பாதிக்கிறது. நீங்கள் இப்படியாக வாழுவீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரை அவமானப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அதனாலதான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காக்கிறது. எதுக்குன்னா, என்னால ஸ்தோத்திரம் இமையளவாகவும் ஸ்தோத்திரம் உலக ஜனங்கள் என்னை பார்க்கிற போது கர்த்தரை வேறு விதமாய் பார்த்து விடக்கூடாது என்பதுல சங்கீதக்காரனாகி தாவீது கவனம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அடிச்சிடறோமே,
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம அடிச்சுட்டுறோம். ஸ்தோத்திரம். யார் பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லை யார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறந்து, வார்த்தையை மறந்து, வாக்குத்தத்தத்தை மறந்து, அதிகாரத்தை மறந்து பேசி விடுகிறோம். இந்த பேச்சினால தேவன் கொடுத்த வல்லமையும் அதிகாரமும் வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அங்க சொல்றான், 4 பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தா கூட பரவாயில்ல, துன்மார்க்கன் மத்தியில் நீங்க பேசுனீங்கன்னா ஸ்தோத்திரம், அவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, அதை தான் சொல்றாரு, ரொம்ப கவனமா இருக்கிறேன், முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 4 பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் மத்தியில நின்று நீங்கள் பேசுகிற போது கவனத்தோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு பயத்தோடு பேச வேண்டும். தேவனுடைய பயம், தேவனுடைய ஸ்தோத்திரம் அச்சம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அல்லேலூயா. துன்மார்க்க இருக்கும்போது விசுவாசம் இல்லாத அவ்விசுவாசமான வார்த்தைகளை தயவு செய்து பேசக்கூடாது என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு விளக்குகிறார். அல்லேலூயா. 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் சண்டையாக இருக்கலாம், சோத்திரம் உறவுக்குள்ள சண்டையாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் சண்டையாக இருந்தாலும் மனதில் அடக்கி வைத்து கொண்டு 4 பேரத்திற்கு மத்தியில் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுக்கும் எனக்கும் நல்லது. அல்லேலூயா. அப்படி பேசுவோமானால் நம்முடைய நாவின் அதிகாரம் செயல்படாது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவை பாதுகாக்க வேண்டும், நாவில்தான் வாழ்க்கை மாற்றம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாவில் தான் சுகம் அடங்கி இருக்கிறது, நாவில் தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, நாக்கில் தான் ஸ்தோத்திரம் வெற்றியை வைத்திருக்கிறார், நாவிலே தான் சமாதானத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நாவே காரணமாக இருக்கிறது. இந்த நாவை நீங்களும் நான் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. கடிவாளத்தால் போட்டு அடக்கி வைப்பேன் என்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திண்டி கிளறினாலும் சீண்டினாலும் என்னை துன்புறுத்தினாலும் எதுக்கு என் வாய் திறக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர்லாம் பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற உருவத்துக்கு அவன் எதையாவது ஒன்று போட்டு வாங்குற பழக்கம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதைத்தான் இங்கே சொல்றான், எண்ணத்தை போட்டாலும் எண்ணத்தை செஞ்சாலும் கடிவாளத்தை போட்டு பூட்டுனது தான், நான் திறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், என் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை செயல்படணும், வார்த்தை செயல்படணும், அதிகாரம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாவுக்கும் அதிகாரத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் அற்புதமா சொல்றார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். அதுல சிறப்பான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். பகையை மறைக்கிறவன் பொய்யுதனன், புறங்கூறுகிறவன் மதிகேடன், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் அற்ப விளையும் பெறாது. அல்லேலூயா. அதுல 19வது வசனம் ரொம்ப முக்கியம். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வளவள கொலகொலான்னு பேசி பாவத்தை சம்பாதிச்சு அந்த பாவத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், இப்படி எல்லாமே ஸ்தோத்திரம் எதனால போகுதா? பேச்சின் மிகுதி. அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பேச்சின் மிகுதினா தேவையில்லாம அதிகமாக பேசுறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அதிகமாக பேசுறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது மிஞ்சின வார்த்தைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மிஞ்சின வார்த்தைகள், அளவுக்கு அதிகமான வார்த்தைகள், இதெல்லாம்
இன்னொரு பைபிளில் டிரான்ஸ்லேட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிஞ்சின வார்த்தைகள், அளவுக்கு அதிகமான வார்த்தைகள், மிகுதியான வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற வார்த்தையே அதெல்லாம் கிடையாது. நம்முடைய தரத்துக்கு ஏற்ற வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சும்மா அடிச்சு விடுறது. கேட்டா சொல்லுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அதுதான் அதிக பேச்சு. இப்படி அதிகமாக பேசுறதுனால என்ன நடக்குதா, மிகுதியினால், அதிகத்தினால், மிஞ்சி போகிறதுனால், அளவுக்கு அதிகமாய் பேசுகிறதினால் பாவம் நம்மை வந்து குடிகொள்ளுகிறது. அல்லேலூயா. இந்த பாவம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? வார்த்தையை, அதிகாரத்தை செயல்படுத்தவே முடியாது. அதனால தான் வார்த்தைக்கும் சோத்திரம் நாவுக்கும் இடைபிரியாத ஒரு பெரிய உறவு, தொடர்பு உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னா, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னா, சோத்திரம் தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னா, நாவை சரியாய் காத்து கொண்டு தேவையானதை மட்டும் பேச பழகுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? வீண் பெருமையெல்லாம் பேசுவாங்க, ஒன்றும் இருக்காது. ஆனால் பெருமையாக காட்டிக்கிறது. ஸ்தோத்திரம். அதுதான் மிஞ்சின அளவுக்கு மிஞ்சி. அளவுன்னு என்னது? நமக்கு ஒரு அளவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கிறது. அந்த கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி பேசுறது. ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே, அளவுக்கு மேலே பேசுறது. நம்முடைய அளவு எவ்வளவோ அதுக்குள்ளே பேசுறது இல்லை, அதுக்குள்ளே நம்ம செயல்படுறதில்ல, அதுக்குள்ளே நம்ம சோத்திரம் வார்த்தை பேசுறது இல்லை. அதுக்கு மேலே பேசி நாம தான் பெரிய ஆள்னு காமிச்சிடுறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு பெரியவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவராக இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் 30 முக்கோடி தேவர்களை காட்டிலும் இயேசுவே பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அந்த பெரியவர் மறந்துட்டு நாம் பெரியவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே மிகுதி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மிகுதியினாலே பாவம் தான் வருது. அப்போ என்ன, எதுவுமே பேசக்கூடாத, பேசுங்கள். விசுவாசத்தை தூண்டக்கூடிய, வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய, அதிகாரம் செயல்படக்கூடிய, வார்த்தை செயல்படக்கூடிய பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. விளக்கம் இதுக்கு அப்புறம் தான் நான் செய்திக்கு போக போறேன், விளக்கம் கொடுக்குறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். மத்தேயு 15, அதுல ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு நமக்கு. வாசித்து பார்க்கலாம். 15வது அதிகாரம் 1ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு 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 சம்பவத்தை, 2-3 சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதுல முக்கியமா 15வது அதிகாரம் 16ல இருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சூத்திரம் 16ல இருந்து நான் வாசிக்கிறேன். 16ல இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். முதல்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து அப்படின்னு இருக்குது முதல் வசனம். அல்லேலூயா. நீங்க அதை வாசித்துக் கொண்டே போறீர்கள் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. கடைசியா சீசர்கள் கை கழுவாமல் இருப்பது தீட்டு இல்லையா என்று சொல்லி இயேசுவிடத்துல கேள்வி தகான்னு எடுத்து பேசுகிறாங்க, யோசிக்காம. இப்ப சொன்னே மிஞ்சி, சோத்திர அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய், சோத்திரம் இங்க சொல்லப்பட்டபடி அதிகமான வார்த்தைகளை கொண்டு, மிகுதியான வார்த்தைகளை கொண்டு, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு சோத்திரம் உள்ள பேசாம அவங்கதான் பெரிய ஆள் மாதிரி
பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அதுக்கு ஆண்டவர் அப்படியே யோசித்து சோதராருக்கு பதில் சொல்லுகிறதே அது அப்படிதான் நம்ம பேசணும். பேசுகிறதே ஆண்டவர் பேசுகிறது தான் இப்ப நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. இப்ப நீங்கள் நானும் முதல்ல சோதர பேசும் பொழுது நம் கவனித்து நம்ம பேசணும். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எல்லாத்தையும் உள்ள வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னா பொறுமையா யோசித்து அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற்போல் இயேசுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க சொல்லப்பட்டிருக்க நல்லா வாசித்து பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அவரு சோதரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா கை கழுவாமல் சாப்பிடுகிறது தீட்டில்லையா என்று சொல்லி கேட்டவர்களுக்கு அவர் சொல்றாரு. அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாத இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து கேட்கிற சீசர்களும் சேர்ந்து கேட்கிறாங்க. பாருங்க 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவனுக்கு இன்னும் புரியல பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்க? கை கழுவாமல் இருப்பது சாங்கியம்னு இல்ல நம்ம ஊர்ல சொல்றாங்க. கை கழுவாமல் சாப்பிடுறது இப்படி எல்லாம் சோதர பரிசேயரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா பரிசேயரும் இன்னும் யார் இருக்கிறாங்க? சோதரம் சதுசேயர். இவங்க இயேசுடைய வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, இவர்களெல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, கை கழுவாமல் சாப்பிடுறது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறத பாக்குறோம். சோத்திரம் பாக்குறோம். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பதில சொல்லும் பொழுது அழகா யோசித்து என்ன கேட்டாங்க, எதுக்கு பதில் சொல்லணும், எப்படி சொல்ல வேண்டும் என்கிற அந்த வரமுறையோடு அவங்க எப்படி சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தன்னுடைய வார்த்தையை அங்கே பிரதிபலிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க 16வது வசனத்துல வாசிக்கிற பாருங்க. அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, வாய்க்குள்ளே போவதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையான்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு உணர்தலான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. வாய்க்குள்ள போடுற சாப்பிடுறதெல்லாம் ஆசன வழியா அது போயிருமே, அது தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதை பாருங்க, வாசித்து பாத்தீங்கன்னா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் ஒரு மனுஷனை சோத்திரம் தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. தீட்டு என்று சொன்னால் அங்கே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வாசனத்தை நீங்க இதையே வேற டிரான்ஸ்லேட் பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா தீட்டு என்று சொன்னால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. செத்த வீட்டுக்கு போனா தீட்டுன்னு சொல்லுவோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்புறம் சோதர ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அந்த வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, அது தீட்டுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா என்னன்னே தெரியாது. இப்ப யாரையாவது கேட்டா சொல்ல முடியுமா உங்களால தீட்டுன்னா என்னது? ஆனா அன்னைக்கு அந்த பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவினிடத்திலே போய் கை கழுவாமல் இருக்கிறது சாப்பிடுறது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி சோத்திரம் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, அது அன்னைக்கே இருந்திருக்குது. அல்லேலூயா. ஆனா இந்த தீட்டுன்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட மாட்டோம், தண்ணி ஊத்திட்டு தான் போவோம். அது தீட்டு கழிகிற வரைக்கும் 8 நாளோ 9 நாளோ 10 நாளோ 21 நாளோ அப்புறம் தான் அது எப்படி என்னன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது தீட்டு என்றால் அசுத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அசுத்தத்தை உண்டாக்கிவிடும். வாயில பேசுகிற வார்த்தை இருதயத்தில் சரியில்லாமல் பேசினான், இருதயத்துல ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகள் இல்லாமல் பேசினால் ஒருவனை கெடுக்கிறதற்கு அது ஏதுவாக இருக்கும், அசுச்சிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று தீட்டுன்ற வார்த்தைக்கு அங்கே பயன்படுத்தப்படுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ கை கழுவாமல் சாப்பிடுறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, அது சாப்பிடுறது அடுத்த நாள் காலையில ஆசன வழியா என்று கழித்து போய் விடுகிறது. ஆனால் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையோ ஒரு மனிதனை அசுத்திப்படுத்துகிறது, அசுத்தத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறது, ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம உலகத்துல சொல்றோம், அவன் எண்ணெய் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய எண்ணெய் சரி கிடையாது, அவனுடைய நினைவுகள் சரி கிடையாது, அவனுடைய புத்தி சரி கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இங்கிருந்து வந்ததுதான்.
அப்போ நீங்களும் நானும் ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடிய அளவிலே, அவனை உயர்த்தக்கூடிய அளவிலே, மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிலே நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஒரு மனுஷனை கட்ட வேண்டுமே தவிர அவனை என்ன செய்யக்கூடாது, அவனை ஒழிக்கிறதுக்காக நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்ப நம்முடைய வாயில அதிகாரம் செயல்படணும் அப்படின்னா சோத்திரம் இப்படி நிதானமா பேசி பழக வேண்டும். அல்லேலூயா. சொல்றாரு சோத்திரம், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து வருகிறதே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், அசுத்திப்படுத்தும் சொல்லிட்டு இருதயத்துல என்னெல்லாம் வருது, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தம் என்னெல்லாம் இருக்கிறதுங்கிறத அவரை காட்டி கொடுக்கிறார். பாருங்க எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனைன்னு யாருக்கு தெரியும்? கெட்டு போகணும், நாசமா போகணும், ஒருத்தன் கெட்டு போகணும், அவன் ஒண்ணுக்கு விளங்கக்கூடாது, நம்மளை விட அவன் மேல இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை விட அவன் உயர்ந்து இருக்க கூடாது, நம்மளை விட மேன்மையா இருக்க கூடாது, நம்மளை விட அவங்க பிள்ளைகளா படிச்சிருக்க கூடாது, அவங்க நம்மளை விட அவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்க கூடாது. இப்படிப்பட்டதான பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள் எங்கே இருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத சோத்திரம் சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. இருதயத்துல நல்ல நிலைமையோட பேசலனா, நல்ல வார்த்தையா பேசலனா, நல்ல வார்த்தை எது உலகத்துல சொல்லுங்க, நல்ல வார்த்தை எது சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் முழிக்கிறத பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கோமே. நமக்கு நல்ல வார்த்தை எதுங்க? அருமையான அம்மா சொல்றாங்க, கெட்ட வார்த்தை உலகத்துக்குரியது. நமக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? நல்ல வார்த்தை. அதான் சுவிசேஷம், நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதான் வசனம். வசனத்தை அதிகமாக நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனை கட்டப்படணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்வு செழித்திருக்க வேண்டுமானால், இவைகளெல்லாம் நம்மை கொண்டு செய்ய வேண்டுமானால் உலகத்துக்குரிய வார்த்தைகளை பேசினால் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை பேசினா மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும். நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரகடனப்படுத்தப்படுகிறதோ, தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் சோத்திரம் ஒலிக்கிறதோ, அங்கே மனுஷன் கட்டப்படுவான். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை செலுத்திருக்கும். அல்லேலூயா. அவன் மூலமாக எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் உச்சரிக்கிறார்களோ, பேசுகிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார்களோ, மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களும் அதிகாரங்களும் செயல்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயத்திலிருந்து தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா வெளிப்படையா பேசினா எல்லாம் தெரிஞ்சு போயிடும், இருதயத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. உள்ள வச்சுக்கிட்டே செயல்படுறது, அதெல்லாம் தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தாம தடுக்கிற காரியம். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா சோத்திரம் இருதயத்தில் இருந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவனுக்கு ஒரு பெரிய அட்டி கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு. சோத்திரம் பாருங்க, அங்க அதுக்கப்புறம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனம், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. எதை கொண்டு எங்க வச்சு பேசுறா பாருங்க. இன்னைக்கு தேவையில்லாத பேச்சு, இன்னும் தேவையில்லாத பேச்சு. கர்த்தர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லாத பேச்சை கொண்டு போய் பரிசெய்யணும், சதுசெய்யறோம். இயேசுவினிடத்துல தேவையில்லாத கேள்வி கேட்டு சோத்திரம் பெரிய ஒரு பாடத்தை வாங்கி கொண்டாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் நானும் சோத்திரம் பார்த்து நிதானமாய் பேசுங்கள். நம்முடைய வார்த்தை, நம்முடைய நாவல அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் விசுவாசியின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. சோத்திரம் இன்னொரு காரியத்தை நீங்க வாசித்து பாருங்க. சோத்திரம் நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுப்படுத்தும், அசுத்தப்படுத்தும் வார்த்தைகளை நாம் நிதானமா பேசலினா நம்முடைய இருதயம் தீட்டாகி அசுத்தமாகி அந்த அசுத்தத்திலிருந்து வருகிற பிரதிபலிக்கிறதான
கிரியைகள் தான் வாசித்த கொலை பாதங்கள், பொய், பித்தலாட்டம், இப்படி அசுச்சியான காரியங்கள் வெளியே வரும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு நாம் இடம் கொடுக்காம இன்னும் பாருங்க, இந்த நாவை குறித்து இன்னொரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். யாக்கோபு 3 அதுல பெரிய பட்டியலே இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த நாவை குறித்து ரொம்ப நாவை பத்திரமா பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இன்னைக்கு பேசுறது. பாருங்க, சொல்லப்பட்ட யாக்கோபு 3வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். 1வது வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன், ஒன்னா உங்களுக்கு நான் விளக்குறேன். பாருங்க, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்றோம். நம்ம தவறுதல எதுல தான் தவறுறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தவறி போறத எதுலதான் தவறி போறோம்? பேச்சுல தான் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எத்தனையோ காரியங்கள்ல தவறி போயிடும். தவறி போறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தடவை தவறு, 2 தடவை தவறு, 3வது தடவை தவறு, வாழ்க்கையே தவறுதலாக போய் கொண்டிருக்கிறது சில பேருக்குலாம். அப்ப தவறுதலா போகிறதுக்கு தொடர்ந்து அந்த தப்பையே நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த தவறு எதனால் வருகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கவில்லை. அல்லேலூயா. இங்க யாக்கோபுக்கு எழுதின அந்த ஆசான் அதுக்கு ஒரு விடை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நாம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஸ்தோத்திரம். வாயை பூட்டணும், அதான் விஷயம். அற்புதம் நடக்கலையா? யோசித்து பார். வாயில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதிசயம் நடக்கலையா? வாயில பிரச்சனை இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை செயல்படவில்லையா? அபிஷேகம் வெளிப்படலையா? நம் மூலமாக குடும்பம் கட்டப்படலையா? வாயை சரி பண்ணி பாருங்க. அல்லேலூயா. வாய்க்கு கடிவாளத்தை போடணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சோதர மிருகங்களை கொண்டு வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, வாசித்து பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு. அதுக்கெல்லாம் நல்லா கரெக்டா செய்யணும். அல்லேலூயா. எத்தனை வரைக்கும் ஆமென் சொல்றீங்க? குதிரை நமக்கு கீழ்ப்படிகிறதுக்கு, சரியான பாதையில போறதுக்கு, குதிரை நம்முடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக, கீழ்ப்படியணுங்கிறதுக்காக, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாயிலில் கடிவாளத்தை போட்டு. சோ இந்த குதிரைக்கு கடிவாளம் எது போடுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க. நேரா போறதுக்கு. அடுத்தது அது ரொம்ப முக்கியம். சோதரன் எதையாவது சாப்பிட்டுச்சுன்னா போற தூரத்தை மறந்துடும், அங்கேயே நின்று நேரத்தை செலவாக்கிடும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, குதிரைக்கு வாயில கடிவாளம் எதுக்கு போடுறாங்கன்னா, போற மனுஷன் சரியாய் போய் சேர்வதற்கு, சரியான இடத்துக்கு போய் சேர்றதுக்கு, சோதரன் அந்த நேரத்தை செலவிடாதபடிக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர்றதுக்கு, குதிரை நேரா போறதுக்கு கடிவாளத்தை போடுறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. எங்க பிரயாணம் போயிட்டு இருக்குது? நம்முடைய வாழ்க்கை எங்கேயும் போயிட்டு இருக்குது சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கை எங்க போகுது? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? டக்குன்னு நேரம் சொல்லியிருக்கணுமே. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது சொல்ற வரைக்கும் அப்படி கேட்டுட்டே இருக்க வேண்டும். பேசுங்க பாப்போம். ரட்சிக்கப்படாத முன்னால எதை நோக்கி போச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தினுடைய அதுக்கு மெயினான காரியம் நரகத்தை நோக்கி போச்சு. அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றின பிறகு, அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்ட பிறகு, சோதரம் இந்த நரகத்தின் பாதையிலே போகிற நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பரலோகத்தை நோக்கி பயணம் செய்யும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த ஏமாந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல பழகணும். பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரயாணம் பரலோகத்தை நோக்கி சரியா போகணும் அப்படின்னா, அந்த பரலோகத்தில் இருக்கிறவைகளை எடுத்து அனுபவிக்க வேண்டுமானால்
பரலோகத்தில் இருக்கிறவைகளை ஸ்தோத்திர வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள் எல்லாம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து அனுபவிக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த குதிரைக்கு எப்படி கடிவாளத்தை போட்டார்களோ அதே மாதிரி நம்முடைய நாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கடிவாளத்தை போட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை ராமேஷ் சொல்றோம்? நாம டக்குன்னு பேசிட்டா ஒரு வேதனை உண்டாகும் பாருங்க. அதான் சொல்றாரு, குதிரைக்கு கடிவாளத்தை கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். சோதர அதுக்கு என்னென்னமோ பண்றோம். அல்லேலூயா. இப்ப நமக்கு கடிவாளம் அது சொல்லுங்க. என்ன வேணா பேசுங்க பாஸ்டர், கேள்வி மட்டும் கேட்காதீங்க. நமக்கு கடிவாளம் இருக்கு. யார சொல்றாங்க நமக்கு கடிவாளம் எது? தேவ வார்த்தை, வசனம். அதுல என்ன சந்தேகம்? வசனம் தான் நமக்கு கடிவாளம். ஒவ்வொரு தடவை பேசும் பொழுது வசனம் நம்முடைய சிந்தனைக்குள்ளே, எண்ணங்களுக்குள்ளே வர வேண்டும். நாம் பேசுகிற அந்த நேரத்தில் வசனம் கிரியை செய்ய வேண்டும். அதுதான் கடிவாளம். அல்லேலூயா. பேசலாமா பேசக்கூடாதா? இது பேசுனா சரியா இருக்குமா சரியா இருக்காதா? இது பேசுனா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகுமா உண்டாகாதா? அற்புதம் நடக்குமா நடக்காதா? இது பேசணும்னா அவங்க உயர்வுக்கு நேராக கடந்து போவாங்களா? அப்படின்னு நம்முடைய சோதர வாயின் வார்த்தைகளை மெதுவாக சோதரை யோசித்து ஆண்டவரை போல பேச வேண்டுமானால் வார்த்தை என்கிற கடிவாளம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்ட குதிரை சும்மா கொண்டாந்து வைக்கலாம். அடுத்து பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானி அனலில் திருப்பப்படும். அல்லேலூயா. பெரிய கப்பல், ஆனா சிறிய குச்சில சுக்கான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சின்ன ஒரு கருவிதான் அவ்வளவு பெரிய கப்பலையும் வழி நடத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை ராமன் சொல்றீங்க? அது போய் சேர்க்கிற இடம் நம்ம சரியா சேரணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு சரியான ஒரு சோதர மெத்தடை நம்ம கண்டுபிடிச்சி அதன் வழியாய் நம்ம போகிறதுக்கு நாம் பிரயாசப்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஒன்று அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 11வது வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புறேன். ஒரே ஊட்டுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஒரு போர்ல கசக்கிற தண்ணியும் தித்திப்பும் தண்ணி வருமா? வராது. அல்லேலூயா. அப்போ சோதரம் நாம மட்டும் திருப்பி திருப்பி பேசிடுறோம். எப்படி? போற போக்குல பேசிட்டு போயிடும், போற போக்குல அடிச்சுட்டு போயிடும். ஏசுனாலும் போற போக்குல அப்படியே போயிடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? இப்பதான் கொஞ்சம் கண் தெளியுது எல்லாரும். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீரும் சுரக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேல வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் 10வது வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது. அல்லேலூயா. கண்ட மாணிக்கு பேசிட்டு, மிஞ்சி பேசிட்டு, அசுத்தத்தை பேசிட்டு, அளவுக்கு மிஞ்சி பேசிட்டு, சோத்திரம் தேவைக்கு அளவுக்கு அதிகமா பேசிட்டு நான் துதிக்கிறது வந்து துதித்தால் எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார். அப்போ நம்முடைய வாய் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வாய் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய திசை திருப்பக்கூடிய, வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய, வாழ்க்கையினுடைய சோத்திரம் அப்படியே தலைகளாய் கவிழ்த்து போடுகிறதான சோத்திரம் மாற்றங்கள் எதிலிருந்து வருகிறது என்றால் நம்முடைய வாயின் வார்த்தை மூலமாகத்தான் வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பாருங்க, அந்த அதிகம் இப்படி பத்திரமா பேசுறவங்களுடைய வாழ்க்கையில, நாம பத்திரமா பயன்படுத்துகிறவங்களுடைய வாழ்க்கையில சோத்திரம் இது எல்லாத்தையும் மறந்து தேவன் கொடுத்த அதிகாரத்தோடு பேசுகிறவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய 3 சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாம நீங்க பத்திரமா பார்க்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம், தேவனுடைய அதிகாரம் உங்களுடைய வாயில
செயல்பட வேண்டுமானால் இந்த 3 காரியம் நமக்கு மிகுந்த அவசியம். அல்லேலூயா. முதலாவது காரியத்தை நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு நேரா வாங்க. சோத்திரம். அதுல 8வது அதிகாரத்துக்கு நேரா வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம். நம்ம திருப்பிக்கலாம். மத்தேயு 8. எல்லாரும் திருப்பி பாருங்க. மிக முக்கியமான காரியம் இது. சோத்திரம். 8வது அதிகாரம். அதில் இருக்கிறதான 28, 29 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. சோத்திரம். 28, 29. அவர் அக்கறையிலே கெனசரேத் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிரே வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சோத்திரம், இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற போது பிரேத கல்லறையிலிருந்து 2 நபர்கள். அப்படின்னா என்னது? பிரேத கல்லறையிலிருந்து யார் வருவா? சொல்லுங்க, இதெல்லாம் கூடவா சொல்லணும்? பிரேத கல்லறையிலிருந்து யார் வருவா? அடக்கம் பண்ணப்பட்டவன். எவங்க எந்திரிப்பான்? பிசாசு. சோதர சடலங்கள் எந்திரிச்சு பிசாசின் ரூபத்துல அங்க என்ன பண்ணுதுன்னா, அங்க மேல சொல்லப்படும் போதே சொல்றது, அவர் அக்கறையிலே கெனசரேத் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு. அப்படின்னா என்ன? இந்த பிசாசு பிடித்தவர்கள் கல்லறைகளிலே போய் தங்கி அங்கே குடியிருக்கிறது வழக்கம். அல்லேலூயா. பிரேத கல்லறையிலிருந்து வந்தது என்ன அர்த்தம்? பிசாசு பிடிச்சவன். அவனுக்கு உறைவிடம், அவனுக்கு குடியிருக்கிற இடம், அவனுக்கு சாப்பாட்டு இடம், அவனுக்கு தூங்குற இடம் எல்லாம் சுடுகாடுதான். அல்லேலூயா. ராமன் சொல்றீங்க. இந்த சுடுகாட்டில் இருந்து என்ன பண்றாங்கன்னா 2 பேரு சோத்திரம் அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே இயேசு கிறிஸ்து சோத்திரம் அந்த பக்கம் போறாரு, வர்றாரு. சோத்திரம். அவருக்கு எதிராக வந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு எதிராக வராங்க. வந்த உடனே அந்த பிசாசுகள் பேசுகிற வார்த்தை பாருங்க. அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியாலே அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிசாசுகள் அங்கே குடியிருக்கிற நேரத்தில் இது நடமாடும் என்று சொல்லி அந்த ஊரார், பட்டணத்தார், கிராமத்தார் யாரும் அந்த பக்கம் போறதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இயேசு மட்டும் அந்த பக்கம் போறாரு. சோத்திரம். போனபடியே என்ன நடந்தது பாருங்க. ஒரு மாற்றம் நடக்குது. அதுதான் நீங்க வாசிக்க போறோம். அவர்கள் பார்த்துட்டாங்க, இயேசுவை பார்த்துட்டாங்க. அவங்க நினைச்சாங்க, நாம நடமாடும் போது இந்த பக்கம் எவனும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பிசாசு கூட நல்லா தெரியுது, தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களையும் தேவனுடைய அதிகாரம் இல்லாத இருக்கிறவர்களையும் பிசாசு நல்லா கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, சாதாரண மனுஷனை போல அவங்க பேசணும். ஒரு சாதாரணமான மனிதன் அந்த பக்கம் போகவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த பிசாசுகளுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுச்சுன்னா, ஆண்டவரை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு கேட்கிற ஒரு முதலாவது கேள்வி, இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, ஆண்டவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து பிசாசு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் அறியவில்லை. மனுஷன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, பிசாசுகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கல, வாக்குத்தத்தத்தை கொடுக்கல, வார்த்தையை கொடுக்கல, அதுக்கு எதையுமே கொடுக்கல. ஆனா மனுஷனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்காத பிசாசு தேவனை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது, வாக்குத்தத்தங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது, அதிகாரத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது. கொடுத்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டான். சொல்றாங்க. அல்லேலூயா. எத்தனை ராமன் சொல்றீங்க? பாருங்க, பாருங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இந்த பிசாசு ஆண்டவருக்கு முன்னால போன உடனே அது ஒரு காரியத்தை சொல்லுது பாருங்க. வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி. அப்பனா 2 பேருக்கு மேலதான் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே. எப்படிங்க தெரியும்? அல்லேலூயா. இயேசுவே கூப்பிடுது. அது மட்டுமல்ல, பாருங்க, இயேசுவே கூப்பிட்டது மட்டுமல்ல, ஆதியில் இருக்கிறது தெரியுது அதுக்கு. சோத்திரம். எப்படி வந்தார் பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. ஆதியும் அந்தத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது.
ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, அல்லேலூயா, ஆமா, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தி இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பிசாசு இயேசுவை பார்த்த உடனே ஒரு அதிகாரம் உடையவர், அல்லேலூயா, வல்லமை உடையவர், அதிசயங்களை செய்கிறவர், பிசாசின் ராஜ்யங்களை உடைத்தெறிகிறவர், சோத்ரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இவர் பேசுறதுக்கு முன்னாலே அவைகள் பேச ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. இப்படிப்பட்ட அதிகாரத்தின் வல்லமையை, இப்படிப்பட்ட அதிகாரத்தை, வார்த்தையை, ஸ்தோத்திரம், இன்னும் வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்து பேசுவீர்கள் என்றால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. வியாதி பயப்படும், பிசாசு பயப்படும், கருத்தர பயப்படும், நம்மளை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க சொல்லுது, ஏயா எங்களை வேதனைப்படுத்துறீங்க, எங்களுக்கு என்ன காலம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு முன்னாலே ஏன் எங்களை தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். அவைகள் என்ன செய்கிறது, ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்குது. அப்போ ஸ்தோத்திரா, ஆண்டவர் அதிகாரமுடையவராய் போதித்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு. நீங்க வாசித்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவைகள் எல்லாம் என்ன பண்ணுது, ரெக்வெஸ்ட் கேட்குது. அப்படி ஆனால் ஸ்தோத்திரம், நீர் எங்களை துரத்த வேண்டும் என்று விரும்பினால் ஸ்தோத்திரம், அந்த பண்டிகள் கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது, அவைகளுக்குள்ள எங்களை அனுப்பும் என்று ஸ்தோத்திரம். அது என்ன பண்ணுது, ஸ்தோத்திரம், பெட்டிஷன் கொடுக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பெட்டிஷனையும் ஆண்டவர் ஏற்று அந்த பன்னிகளுக்குள்ளே அனுப்பி விட்டது. இந்த பன்னிகள் போய் கடலிலே விழுந்து எல்லாம் செத்து போயிட்டு பன்னிகளை மேய்த்தவன் ஊருக்குள்ளே போய் நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளுகிற அளவுல நம்முடைய வாழ்க்கை சுகத்தின் மேல் சுகம், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், விடுதலையின் மேல் விடுதலை அடைந்து சொல்லணும். ஸ்தோத்திரம். இவங்க இயேசு கோயிலுக்கு போனாங்க, கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நடத்தி வருகிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படணும். அப்படின்னா நாம பத்திரப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, அதிகாரங்களை, வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பயன்படுத்துவீர்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஆச்சரியம் வந்துச்சுன்னா, அவர் அதிகாரத்தோடு என்ன பண்ணார், பேசினார். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நடக்கும். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன, ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினால் ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லேலூயா. அற்புதமான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்வார். அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, ஏன் நாமளே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சங்கதிகள் நடந்தேறும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்ப முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை, வல்லமையை, வாக்குத்தத்தங்களை, அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற போது ஆச்சரியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நடக்கிறதுக்கு நாம பாதுகாக்கணும். இதுதான் மெயின். ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்தை சொல்லி நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், ஆச்சரியமான காரியம் நடக்கும். அடுத்தது 1 தீமோத்தேயு புத்தகம், இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். இரண்டாவது காரியம் 1 தீமோத்தேயு புத்தகம். அதுல நீங்க பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகம், அதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். எல்லாமே நானே வாசிக்கிறேன். சோதரம் 1 தீமோத்தேயு 2:15. சோதரம் நாம வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 2:15. சாரி, 2 தீமோத்தேயு 2:15 நினைக்கிறேன். வசனம் மாறிவிட்டது. 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை சோதரம் பார்த்துக்கோ. அங்க பாருங்க, 15வது வசனத்துல தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்படுகிறது, வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அப்புறம் இன்னும் நீ 14வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இருக்குது. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு நினைக்கிறேன். நான் எடுத்து சொல்றேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ கற்பிலும் ஒரு வசனத்துக்கு நீங்க அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்குது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சோதராங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது தேவ சமூகத்துல நம்மை நாமே காத்து கொண்டால் சோதராங்க சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை பேசி, அப்போ அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிற போது, முதலாவது சொன்ன ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இவைகளை நாம் பேசுவோமானால், அதிகாரத்தோடு ஸ்தோத்திரம் பேசினால் நம்மை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ண போவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத வசனத்தை, வாக்குத்தத்தத்தை, அதிகாரத்தை, வல்லமைய எடுத்து அதிகாரத்தோடு ஸ்தோத்திரம் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம யாருக்கும் படித்து போக வேண்டிய அவசியம் ஒருவருக்கும் இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தையை வல்லமையோடு அதிகாரத்தோடு இயேசுகிறிஸ்து புத்தி சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. இயேசுகிறிஸ்து புத்தி சொன்னாரா இல்லையா? எங்க சொன்னாரு? ஒரு சம்பவம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் சொல்றான், மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் அமைத்து இங்கேயே போட்டுக்கலான்ற ஆண்டவரை பத்தி சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்ன சொன்னாரு? அப்பாலை போ சாத்தானே அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஏற்ற வண்ணமாக பேசினா ஜாகிரதை போடுவோம், நமக்கு மாறா பேசினா உடனே நம்ம வேற மாதிரி பேசுவோம். அப்படி பேசக்கூடாதுன்ற கொடுத்த அதிகாரத்தை அதிகாரமா செயல்படுத்தணும். அது நல்லதா இருந்தால் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு விரோதமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, அதிகாரத்துக்கு விரோதமாக எது செயல்பட்டாலும் அதற்கு நாம் இணங்கி போகாமல் அவைகளை கண்டித்து புத்தி சொல்றது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதை நாம் அதிகாரத்தோடு செய்யும் பொழுது நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்களா? கேவலமா அசட்டை பண்ண மாட்டாங்க, நிர்விசாரமா நினைக்க மாட்டாங்க. நம்மளை கண்டா சோத்திரம் பயப்படுவார்கள். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? பாருங்க, வேத வசனத்தை வசனமா போதித்தா இயேசு சொன்னாரு, ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது, நீ உன்னை யாரும் அசட்டை பண்ண கூடாது அப்படின்னா, உன்னை கண்டா பயப்படணும். நான் போற போதெல்லாம் சோதர ஜனங்கள் பார்த்து என்ன பயப்பட்டது போல நீனும் பயப்படணும் அப்படின்னா, யாருக்கு நீ என்ன செய்யக்கூடாது? ஒத்து போக கூடாது. அல்லேலூயா. தவறான காரியத்துக்கு ஒத்து போக கூடாது. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தைகளுக்கு ஒத்து போக கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களோடு சேர்ந்து நீ போகக்கூடாது. அவர்களுக்கு நீ புத்தி சொல்லும் போது அதிகாரத்தோடு வார்த்தையை கொண்டு புத்தி சொன்னீங்கன்னா உன்னை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? அசட்டை பண்ண மாட்டாங்க. உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு பெரிய பொருட்டா இல்லாம ஒரு பெரிய தலைவனாய் உன்னை பார்ப்பார்கள் என்று சொல்லி இங்கே புத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்றா. ஒருவரு அசட்டை பண்ணாம உங்களை கேவலமா நினைக்காம ஒரு பொருட்டா சோத்திரம் இல்லாத இருக்கிற நிலையில நினைக்காம இருக்கணும் அப்படின்னா
வார்த்தையை நீங்கள் எப்படி பேசணும்? வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தவறாய், வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு தவறாய், சோத்திர வார்த்தையை களப்பாய் பேசுகிறவர்களுக்கு வார்த்தையின் அதிகாரத்தோடு நீங்க என்ன செய்யணும் சொல்றீங்க? சொல்றீங்க அந்த அதிகாரத்தை சொல்றதுக்கு தான் நாம பயன்படுத்துறோம். இன்னைக்கு அநேகர் நாம சண்டைக்கு தான் பயன்படுத்துறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தோடு நம்ம வார்த்தையும் வாக்கு தத்தங்களையும் அதிகாரத்தையும் நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்மளை யாரும் அசட்டை பண்ணாம நமக்கு கனத்தை கொடுப்பார்கள், மரியாதை நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். மரியாதை வேணுமா, கனம் வேணுமா, சோத்திரங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் செலுத்தணும்னா வசனத்தை நீங்க கடைபிடிச்சா போதும், வசனத்தை நீங்க பேசுனீங்கன்னா போதும். அல்லேலூயா. அதிகாரத்தோட நீங்கள் பேசுனீங்கன்னா போதும். 12 வயசுல இயேசு கிறிஸ்து பேசினாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவாலயத்துக்கு சோதரர் ஜோசப்பும் மரியாளும் இயேசுவும் போறாங்க தேவாலயத்துக்கு பண்டிகை. அப்ப அங்க போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முடிச்சிட்டு ஜோசப்பும் மரியாள் என்ன செய்யறாங்க, வந்துடுறாங்க. அல்லேலூயா. இவர் அங்கேயே ஒரு நாள் தங்கிடுறாரு. இவங்கெல்லாம் இங்க தொழுவுறாங்க. ஆனா அங்க பெரிய பெரிய சாஸ்திரிகளோட உட்கார்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, சோத்திரம் அதிகாரம் உள்ளவராய் பேசினார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு எத்தனை வயசு? 12 வயசு 14 வயசு தான் இருக்கு, சிறு பையன். அப்ப அந்த வயசுல பேசுகிறத பார்த்துட்டு அவருடைய வயதை அவர்கள் பார்க்கவில்லை, மரியாதை செலுத்தினார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. கனத்தை செலுத்தினார்கள் என்று இருக்கிறது. வசனத்தை பேசுனீங்கன்னா மதிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. வசனத்தை பேசுனீங்கன்னா மரியாதை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதையை செலுத்துவார்கள். வேற எதையாவது பேசினா உங்களை ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ அதிகாரத்தோடு நம்ம ஆண்டை வல்லமையா வார்த்தை பேசும் பொழுது முதலாவது மக்கள் ஆச்சரியப்படுவார்கள், இரண்டாவது மக்கள் நமக்கு மரியாதை செலுத்துவார்கள். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரே ஒரு காரியம் தான். 1 பேர் எடுக்கலாம். 1 பேரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22. நானே வாசிக்கிறேன். 22 கடைசி வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் போய் பரலோகத்துல தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவரு உலகத்தில் இருக்கும்போது செய்த அதிகாரம், வல்லமை, அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை, சமாதானம் இவ்வாறு இருக்குது. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யாருக்கிட்ட இருக்குது? ஏங்க முழிக்காதீங்க, முழிச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது. அவர் செய்த நாட்களிலே அவர் செய்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கையில ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் அற்புதம் செய்யக்கூடிய, அதிசயம் செய்யக்கூடிய, விடுதலை உண்டாக்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய கையிலே அவர் கொடுத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவருக்கு என்ன இல்ல, நமக்குள்ளே ஆவியாக அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்குள்ள இருக்கிறாரு? நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். இருக்கிறவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு வலது பரிசத்திலே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மிடத்துல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. தேவ தூதர்களை பணி செய்யும்படியாய் நமக்கு அமர்த்தி விட்டு போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வல்லமையும் அதிகாரத்தை வாக்குத்தத்தங்களையும் நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் முதலாவது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவது அவர் என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம், மரியாதை கொடுத்தார்கள். மூன்றாவது நீங்க யார்கிட்ட போய் பேசுறீங்களோ, எங்க போய் நீங்க சொல்றீங்களோ அவர்கள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. எத்தனை ராமே சொல்றீங்க? புரியுதா? வார்த்தையிலே இவ்வளவு விஷயம் இருக்கு. வார்த்தை ஆச்சரியத்தை கொண்டு வரும். தேவனுடைய அதிகாரம், ஸ்தோத்திரம், மரியாதையை கொண்டு வரும், கணத்தை கொண்டு வரும். தேவனுடைய அதிகாரம் கீழ்ப்படிய பண்ணும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எங்க செயல்படுது? வார்த்தையில செயல்படுது. நாவை பாதுகாத்து தேவனுடைய வார்த்தையையும் வல்லமையையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நாம்
எடுத்து செயல்படுத்துகிற போது ஜனங்கள் நம்மை குறித்து ஆச்சரியப்படுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள், கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனையா கீழ்ப்படியாம இருக்காங்களா? கணவனுக்கு மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? உடனே ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை படி பேச ஆரம்பிங்க, கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. நாவல் தான் எல்லாமே இருக்குது. மரியாதை எதுல வருது? ஏங்க சொல்லுங்க, மரியாதை எதுல வருது? நாவல வருது. சோதர ஆச்சரியம் எதுல வருது? நாவல வருது. சோதர மக்கள் கீழ்ப்படினா எதுல வருது? நாம சரியா பேசினா மக்கள் கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்றோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விசுவாசியினுடைய அதிகாரத்துல இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த அதிகாரத்தை கொண்டு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தை நடத்தலாம். அநேகர் மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை நம்மை கடந்து செல்லும். மூன்றாவது காரியம், இந்த வார்த்தை அநேகர் நமக்கு கீழ்ப்படிய வைக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இப்படிப்பட்ட வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் நாவை நான் சரியாய் பயன்படுத்த ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். அநேகர் எங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் செலுத்தட்டும். ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை கேட்டு அநேகர் கீழ்ப்படிய ஆண்டவர் உதவி செய்வீராக என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் கீழ்ப்படித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், வல்லமை, ஆண்டவரே வார்த்தை, ஆண்டவரே கர்த்தத்துவங்கள், ஆண்டவரே வல்லமைகள் மிகப்பெரியது ஆண்டவரே. அதை நாங்கள் பயன்படுத்தி அதிகாரத்தோடு நீர் செய்தது போல நாங்களும் அதிகாரத்தையும் வல்லமையும் வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் எடுத்து அதிகமாய் பேசி ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவரே கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே கேட்ட எங்களுடைய இருதயத்திலே வசனங்களை பதித்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து வார்த்தையை அதிகமாய் உச்சரிக்க, வார்த்தையை பேச, கர்த்தருடைய வார்த்தையே மற்றவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய வாயில் இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் அதிகமாய் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உடைய கரத்தில் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில்